ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் அண்ட் அதோட செப்பரேஷன். ஃபிசிக்கல் வெர்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் இட்ஸ் ஈஸிலி ரிவர்சிபிள், கெமிக்கல் நாட் ரிவர்சிபிள். ஃபிசிக்கலில் நம்மளுக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகாது, ஆனால் கெமிக்கலில் நமக்கு நியூ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். கெமிக்கல் எக்ஸாம்பிள் wood burning. ஸோ கிறிஸ்டலைசேஷன்ன்றது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். அது என்னென்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் ஆஃப் சாலிட் காம்பவுண்ட் ஃப்ரம் த சொல்யூஷன் இன் ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். கேல்வனைசேஷன் என்ன அப்படின்னா the layer of metal like chromium or zinc that is deposited to prevent iron from rusting. இது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஸோ துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் கேல்வனைசேஷன். இதில் என்ன இது அதிகமாக இந்த டெபாசிட் ஆகுது அப்படின்னா அது ஜிங்க். பர்னிங் ஆஃப் கேண்டில்ன்றது இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னா the substance that consists of single type of constitute particles that is called as pure substance. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர், கோல்டு இதெல்லாம். இதில் எலமெண்ட் காம்பவுண்ட்னு ரெண்டு இருக்கு. எலமெண்ட்னாக்கா இட்ஸ் a pure substance and made up of only one type of atom. காம்பவுண்டில் பார்த்தோம்னா two or more element that chemically bonded together with fixed ratio. ஸோ இதில் வெறும் ஒரு டைப் தான் இருக்கும் எலிமெண்ட்டில். காம்பவுண்டில் two or more element சேர்ந்துருக்கும் அண்ட் அது ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும். ஃபார் an எக்ஸாம்பிளுக்கு வாட்டர். இதில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் 1:8 ரேஷியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது காம்பவுண்ட்ஸ். Impure substanceனா என்னன்னா formed by mixing two or more different types of substances. எக்ஸாம்பிளுக்கு மிக்சர் ஆஃப் சுகர் அண்ட் வாட்டர், அதே மாதிரி மிக்சர் ஆஃப் சால்ட் அண்ட் வாட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலந்துருக்கு அப்படின்னா அது impure substanceனு சொல்வோம். இதில் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ்னு ரெண்டு டைப் இருக்கும். ஸோ மிக்சர் which constituents are uniformly distributed அப்படின்னா அது ஹோமோஜீனியஸ். ஃபார் an எக்ஸாம்பிள் சால்ட் அண்ட் வாட்டர். இதுவே யூனிஃபார்மாக இல்லை, டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படின்னா அது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சாண்ட் அண்ட் வாட்டர். ஸோ சொல்யூஷன் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் டூ or more substance. இது cannot seen by naked eye, நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியாது. அண்ட் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட்னு ரெண்டு டைப் இருக்குது. சால்வெண்ட்ன்றது டிசால்விங் அண்ட் சொல்யூட்ன்றது டிசால்வ்டு. So the component of larger amount of solution that dissolves in another component na அது solvent. இதுவே solute என்னன்னு கேட்டாங்கன்னா அதோட smaller quantity அது solventல dissolve ஆகும். ஸோ கான்சன்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 5 கான்சன்ட்ரேஷனாக பிரியுது. ஒன்று dilute concentration, concentrated solution, saturated solution, unsaturated solution and supersaturated solution. Dilute solution the amount of solvent is more than that of solute. Concentrated solution the solvent is less or equal to that of solute. Saturated solution that is no more solute can be dissolved at constant temperature. இதில் amount of solute that dissolved in saturated solution தான் நம்ம solubility அப்படின்னு சொல்கிறோம். Unsaturated solution அப்படின்றது the amount of solute in solution is less than amount required for saturation. சேச்சுரேஷனுக்கு தேவைப்படுறதை விட லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அது unsaturated solution. Super saturated solutionன்றது when saturated solution is heated, ability to dissolve solute in it increases such as solution is supersaturated solution. Next, percentage concentration என்னன்னாக்கா இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ஃபார்முலாஸ்லாம். தென் சஸ்பென்ஷன் அப்படின்னா அது ஒரு ஹெட்ரோஜீனியஸ். அதுக்கப்புறம் அதை நம்மளோட கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும், ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசால்வ் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம அதில் ஒரு லைட்டை வச்சு பார்க்கும்போது அதில் பார்த்து ரொம்ப விசிபிளாக இருக்கும். இது அன்ஸ்டேபிளாக இருக்கும்.
அண்ட் இதோட சைஸ் வந்து பார்ட்டிகல் சைஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁸ இருந்து 10⁻⁴ வரைக்கும் இருக்கும். இதை எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி வந்து இது செப்பரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. கொலாய்டல் சொல்யூஷன்ன்றது இதோட ஹெட்ரோஜீனியஸ், ஆனால் இது பார்க்க ஹோமோஜீனியஸ் மாதிரி இருக்கும், ஏன்னா அது ஃபுல் யூனிஃபார்மாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதோட சைஸ் வந்து 10⁻⁵ இருந்து 10⁻⁻7 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளட் அண்ட் மில்க். ஸோ கொலாய்டல் சொல்யூஷனோட எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பிளட் அண்ட் மில்க். இதில் 2 டைப் இருக்குது. டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அது வந்து சொல்யூட்னு சொல்கிறோம், அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம், அது வந்து சால்வெண்ட். கொலாய்டல் சொல்யூஷனை எந்த ப்ராசஸ் வச்சு செப்பரேட் பண்ண முடியும்னா சென்ட்ரிஃபியூகேஷன் ப்ராசஸ் வச்சு நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. டிண்டால் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்ட் டிண்டால் எஃபெக்ட். எமல்சிஃபிகேஷன் அப்படின்னா when a mixture of two immiscible or partially miscible liquids is stirred and emulsion is obtained. The process of turning liquid mixture into emulsion is called emulsification. இது வந்து Brownian motion and Tyndall effect நமக்கு இதில் இருந்து வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து மில்க். டிஸ்பர்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயிலுக்கு வந்துட்டு பட்டர் அண்ட் க்ரீம் வந்து எக்ஸாம்பிள். செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸில் நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ செடிமெண்டேஷன் அப்படின்றது ஹெவியர், இதில் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெவியரான காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கீழே வந்து செட்டில் ஆகிடும், இதுதான் செடிமெண்டேஷன் சொல்கிறோம். டீகேண்டேஷன்னா செடிமெண்டேஷனுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த வாட்டரும் அந்த டஸ்ட்டும் சேர்ந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து டீகேண்டேஷன். ஃபில்ட்ரேஷன்ன்றது என்னன்னாக்கா the process of solid particles in liquid or gaseous fluid or removed by use of filter medium permits fluid to pass through but retain solid particles. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து preparing பன்னீர். கண்டென்சேஷன்னா என்ன அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாட்டர் வேப்பராக இருக்கிறது வந்து நம்ம லிக்விடுக்கு வந்து மாற்றுறோம், அது வந்து கண்டென்சேஷன். எவாப்ரேஷன்னாக்கா என்னென்னா லிக்விடில் இருக்கிறது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம். ஸோ லிக்விடில் இருக்கிறத வந்து கேஷியஸ் ஸ்டேட்காக மாற்றுறது வந்துட்டு க்ளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ளவுட்ஸ் வந்து என்ன பண்ணும், ஓஷன்லேருந்து அது வந்து எவாப்ரேட் நடக்குது இல்லை, அதுதான் எவாப்ரேஷன் சொல்கிறோம். ஸோ அப்படி எவாப்ரேட் ஆகுறது அது மறுபடியும் இந்த க்ளவுட்ஸ்லேருந்து மழையாக பெய்யுது இல்லையா, அதுதான் வந்துட்டு நம்ம கண்டென்சேஷன் சொல்கிறோம். லைக் கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன்டு லிக்விடாக. ஸோ இது வாலட்டைலாக இருக்குது. அண்ட் இதுக்கு எவாப்ரேஷனோட எக்ஸாம்பிள் வந்து காமன் சால்ட் ஃப்ரம் சி அண்ட் செப்பரேஷன் ஆஃப் டை இங்க் ஃப்ரம் வாட்டர், இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ செப்பரேஷன் ஆஃப் டை வந்து எதோட எக்ஸாம்பிள் அப்படி கேட்டால் எவாப்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து எழுதணும். சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா the two components having difference in densities, the denser particles are forced to the bottom and the lighter particles stays at the top when spinning. Separating liquid from the solid by spinning is called centrifugation. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா வாஷிங் மிஷின், இதோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. தென் பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட் இதெல்லாம் செப்பரேட் பண்ணுறது, தென் பட்டர் ஃப்ரம் க்ரீம், இதெல்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. தென் சப்ளிமேஷன்னா என்ன அப்படின்னாக்கா சாலிடை வந்து கேஷியஸ் ஃபேஸுக்கு வந்து மாற்றுறது டைரெக்டாக வித்தவுட் பாசிங் லிக்விட் ஃபேஸ். லிக்விட் ஃபேஸ் மாறாமல் டைரெக்டாக வந்து சாலிட்லேருந்து கேஷியஸ்க்கு மாற்றுறது தான் சப்ளிமேஷன். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. தென் குரோமோட்டோகிராஃபி, குரோமாட்டோ அப்படின்னாலே அது வந்து கலர். ஸோ செப்பரேஷன் ஆஃப் கலர், எக்ஸாம்பிளுக்கு ட்ரக்ஸ் ஃப்ரம் பிளட், பிக்மெண்ட் ஃப்ரம் நேச்சுரல் கலர், கலர் அண்ட் டை, இதெல்லாம். சிம்பிள் டிஸ்டிலேஷன்னா என்ன அப்படின்னா the process of conversion of liquids into vapor followed by condensation of vapor back into liquid. ஸோ அதோட லிக்விடோட டிஃப்ரென்ஸ் வந்து பாய்லிங் பாயிண்டில் 25Kக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை சிம்பிள் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவாங்க. இதுவே 25Kக்கு கீழே இருக்குது அப்படின்னாக்கா அதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவாங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு வந்து
லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.